வாசிக்க கேட்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு விளையேற பெற்ற வாக்குத்தத்தத்தை கொஞ்ச நேரம் நாம் தேவ சமூகத்தில் தியானிக்க போகிறோம். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கர்த்தர் ஒருவரே அவனை யாக்கோபை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. கர்த்தர் ஒருவரே யாக்கோபை வழி நடத்தினார். பாலான நிலங்களிலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வழியிலும் கர்த்தர் அவனை கண்டுபிடித்து அவனை நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்ம நடத்துகிற நல்ல ஆண்டவர். எப்படியெல்லாம் தேவன் நம்ம நடத்துவார் என்பதை கடந்த நாட்களில் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையில் ஆவியானவர் நம்மை பேசினார். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் அவர் என்னை நேர் வழியாய் நடத்தினார் என்று எலியேசு சொல்லுகிறார். நேர் வழியாக நடத்துகிறார்னா என்னை அலைய விட மாட்டார், என்னை குழப்பி விட மாட்டார் என்பது அர்த்தம். என்னை அலையாதபடிக்கு, என்னை குழப்பாதபடிக்கு, என்னை நேர் வழியாய் கர்த்தர் என்னை நடத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். தாவீதினிடத்தில் போய் கேட்டா, ஆண்டவரே நீர் என்னை எப்படி நடத்துகிறீர், உங்களை எப்படி நடத்துகிறார் கர்த்தர் என்று சொன்னபோது தாவீது சொன்ன ஒரு வார்த்தை சங்கீதம் 23:3 என்னை கர்த்தர் நீதியின் பாதையில் கர்த்தர் நடத்துகிறார். 119ஆம் சங்கீதத்தில் 65ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை நன்றாய் நடத்துகிறார் என்பதாக. நீதியின் பாதையில் நடத்துகிறார். என்னை எப்படி நடத்துகிறாராம்? நன்றாய் நடத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் அழைத்து கொண்டு வந்தபோது அவர்களை தேவன் ஆடுகளை போல பார்த்தார். இன்னைக்கு வாசித்த வேத பகுதியை போல சங்கீதம் 77 கடைசி வசனத்தில் ஆட்டு மந்தைய போல கர்த்தர் அவர்களை நடத்தினாராம். பகலிலே இரவிலே மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் தேவன் அவர்களை நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறார். ஏசியா 63:12 வாசித்தா மகிமையின் புயத்தினாலே கர்த்தர் அவர்களை நடத்தினார். சங்கீதம் 107:7 வாசித்தா என்னை செவ்வையாய் கர்த்தர் நடத்தினார் என்பதாக. கர்த்தர் நம்மளை நடத்துகிற விதம் வித்தியாசமாக நடத்துவார். ஆமென். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, பத்திரமா நடத்தினாராம். எப்படி நடத்தினாராம்? பத்திரமா நடத்துகிற ஆண்டவர். அதை விட தாவீது யோவாப்பை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவான். யோவாப்பை கூப்பிட்டு அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எவ்வளவோ காரியங்களை செய்து தாவீதை பட்டணத்தை விட்டு வெளியே போக வைக்கிற அளவிற்கு அப்சலோம் கிரியை செய்தான். ஆனால் அப்சலோமை கொலை செய்கிறதற்கு யோவாப்பனுடைய சேனையும் புறப்பட்டு போன போது தாவீது மெதுவாக யோவாப்பை கூப்பிட்டு சொல்லுவான், என் மகனை கொஞ்சம் மெதுவாக நடத்து, என்ன ரொம்ப ஹாஸாக நடத்திடாத, கடினமாக நடத்திடாத, எவ்வளவுதான். ஆமென். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அப்சலோம் என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள். அவனை எப்படி நடத்தணுமா? தப்பு பண்ணுறான்னு தெரியுது, ஆமாம், பாவம் பண்ணுறான்னு தெரியுது, அப்பா குரதமாகவே குதிங்கால தூக்குறான்னு தெரியுது, ஆமென், ஒரு சேனையை எழுப்புறான்னு தெரியுது. எருசலேமுக்கு போகிற வழியில் எல்லாரையும் உட்கார வைத்து வழியில் அவங்களோட பேசி பேசி கட்டி அணைத்து அவர்கள்ட்ட நயவசனிப்பாக பேசி, எருசலேமில் ராஜா கிடையாது, தகப்பன் அங்கே விசாரிக்க இல்லை, நான் உங்களை விசாரிக்கிறேன்னு சொல்லுகிற அளவிற்கு எல்லா விதத்திலும் டைவர்ட் பண்ணினவன் அப்சலோம். அகித்தோப்பேல் தாவீதோடு ஆலோசனைக்காரனாக இருந்தவனை தன் பட்சத்தில் சேர்த்து கொண்டவன். ஆசாரியர்கள்லாம் பட்சத்தில் போனார்கள். எப்பக்கத்திலும் தாவீதுக்கு விரோதம் எழும்பினாலும் சூழ்நிலை தன் மகனை வச்சு தான் எதிர்ப்புன்னு தெரிஞ்சோம். தாவீது சொன்ன அருமையான வார்த்தை, மெதுவா என் பிள்ளைய நடத்துங்க. நம்ம ஆண்டவர் அதுதான். நம்மளை எத்தனை நேரம் நம்ம தாறுமாறா போடுற பெண் ஒட்டகத்தை போல, இஷ்டத்துக்கு விடப்பட்ட காட்டு கழுதைகளை போல சில நேரம் தகப்பனுக்கு விரோதமான காரியங்களை நம்ம செய்தாலும் ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்துகிறா விரும்புகிறா தெரியுமா? மெதுவாய் நடத்துகிற ஆண்டவர். வலதுகரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, என்னை கர்த்தர் எப்போதும் மெதுவாக நடத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 32ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா அங்கே யுத்தம் எழும்பி வந்தபோது, சனகரிப்பு எழும்பி யுத்தத்துக்கு நடத்த வந்தபோது
அங்க ஒரு வேத வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்னை ஆதரித்து நடத்தினார் என்பதாக. ஆதரித்து நடத்துவார். 3 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். 1ஆம் தேதி ஆதரித்து நடத்துகிற தேவன். எப்படி ஆதரித்து வழி நடத்துவார்? 1, உதவியினாலே ஆதரித்து. எபிரேயர் 2:16-18. 2வது, நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தர் ஆதரித்து நடத்துகிறார் என்று 2 நாளாக 32லையும். 3வது, ஐக்கியமாய் தேவ சமூகத்தில் ஜெபித்த போது ஏசியாவும் எசேக்கியாவும் அவனுக்கு உதவி செய்கிறவர்களை ஆதரவா தந்தார், நம்பிக்கை வைக்கிறவர்களை ஆதரவா தந்தார், ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் அவனுக்கு ஆதரவா தந்தார். இந்த 3 விதமான கூட்டம் எசேக்கியாவோடு வந்தபோது கர்த்தர் அவனை ஆதரித்து நடத்தினார் என்று சொன்ன அந்த வார்த்தை அவனுக்கு நடந்தது. இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் மவுண்ட் சபையை பார்த்து சொல்ற வார்த்தை, உங்களை கர்த்தர் இந்த மாசம் வழி நடத்த போகிறார், உங்களை கரம் பிடித்து நடத்த போகிறார், உங்களை பாதையில நேரா நடத்த போகிறார், மெதுவா நடத்த போகிறார், பத்திரமா நடத்த போகிறார், செவ்வையா நடத்த போகிறார், ஆதரித்து நடத்த போகிறார். ஊளையிடுகிற இடத்திலையும் வனாந்தரத்திலும் கர்த்தர் அவனை கண்டுபிடித்து வழி நடத்தினது போல கர்த்தர் அவனை ஒருவனையே நடத்தினார். உங்களை கர்த்தர் மட்டும்தான் நடத்த போறார். வேற எந்த மனுஷனும் மனுஷியும் நடத்த போகிறது இல்லை. எந்த அரசாங்கம் உங்களை நடத்த போகிறது இல்லை. எந்த நபர் உங்களை நடத்த போகிறது இல்லை. இப்படி போ அப்படி போன்னு கண்ட்ரோல் இல்லை. தேவன் ஒருவரே உங்களை நடத்த போகிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. சரி, நமக்கு எப்பயுமே ஆண்டவர் சமூகத்தில் ஒரு காரியத்துக்கு, பிரச்சனைக்கு, போராட்டத்துக்கு, நம்ம மேக்சிமம் பிரச்சனை வந்தால், போராட்டம் வந்தால், ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, விடுதலை கொடுங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹியூமன் நேச்சரே அப்படி தான். டிஃபால்ட்டாக நமக்குள்ளே இருக்கிறது என்னென்னா, தேவை இருந்தால் அந்த தேவை சந்திக்கப்படணும், அவ்வளோதான். பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை மாறணும், அவ்வளோதான். கரெக்ட் தானே? நமக்கு ஒரு அற்புதத்தை தான் நம்ம எப்போதுமே எதிர்பார்க்கிறது. மனுஷனுடைய இயல்பு. எப்போவுமே கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதம் செஞ்சிருட்டோம். சர்ச்சுக்கு வர்றேன், விடுதலைக்காக வர்றேன், சுகத்துக்காக வருகிறேன், பிள்ளைக்காக வருகிறேன், கடன் பிரச்சனை மாறணும்னு வருகிறேன், ஒரு தேவைகள் சந்திக்கப்படுகிறதற்காக நான் வருகிறேன், கர்த்தர் இந்த பிஸ்னஸில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு தரணும், அதுக்காக. அப்போ ஒரு ஜெபம் பண்ணுறேன்னா அந்த ஜெபத்துக்கு எனக்கு பதில் வரணும், அற்புதம் நடக்கணும், சுகம் கிடைக்கணும். இதுதான் ஒரு மனிதனுடைய ஒரு இயல்பு. அவனுக்கு இருக்கிற இயல்பு அதுதான். ஆனால் ஆண்டவர் எப்படி செய்கிறவர்? ஒரு வேதத்தின் அடிப்படையில் இந்த காலை வேளையில் நான் உங்களோட கொஞ்ச நேரம் பேச போகிறேன். என் கூட ட்ராவல் பண்ணுங்க, வசனத்தை கவனிங்க, வசனத்தை எடுத்து பாருங்க, கொஞ்சம் நோட்ஸ் எடுங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கு தீர்க்க தரிசனமாகவே இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். வாசிப்போமா ஒரு வேத வசனத்தை? மத்தேயு 14ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். சொல்லுங்க, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். இயேசு சீஷர்கள்ட்ட வந்து சொன்ன ஒரு பியூட்டிஃபுல் வேர்டு. மார்க் 4ஆம் அதிகாரத்தில் 36 நீங்க இந்த வேத பகுதியை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, ஏற்கனவே இயேசு சீஷர்களுக்கு கடலின் மீது ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். சீஷர்கள் ஏற்கனவே கடல் காற்று கொந்தளித்து இருக்கிறது, அலை மோதி கொண்டிருக்கிறது, படகு அமளப் போகிறது. அந்த நேரத்தில் இயேசு படகில் இருந்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. படகில் இருந்தார் இயேசு, அங்கே இருந்தார். சீஷர்கள் அங்கே பயந்து நடுங்கி போராடி கொண்டிருந்த போது, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொன்னபோது இயேசு எழும்பி அந்த காற்றையும் கடலையும் அதற்றினார். உடனே இம்மீடியட் ஆக்ஷன், உடனே ஒரு அற்புதம் நடந்தது, காற்றையும் கடலையும் அதட்டினார் என்பதாக. ஆனா இங்க மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல காற்றும் கடலும் கொந்தளித்து கொண்டிருந்த போது படகுல இயேசு இல்லை.
அற்புதம் அவர் மார்க்களை செய்யும் போது இயேசு அங்கே இருந்தார், எழும்பினார், கதறினார்கள், ஜெபித்தார்கள், புலம்பினார்கள். இயேசு உடனே அற்புதம் செய்தார். இரண்டாவது இதே காரியம் நடக்கும்போது இயேசு அங்கே வந்து நின்று ஏதோ காற்றையும் கடலையும் அதட்டுகிறத மாத்திரமல்ல, ஆண்டவர் அங்க செஞ்ச ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள். முதல்ல அற்புதத்தை செய்கிறத விட ரெண்டாவது ஆண்டவர் செய்த அற்புதத்தினுடைய விளைவு என்னன்னா, எப்பயுமே நேரம் பலவீனப்பட்டிருப்போம், சோர்ந்து போயிருப்போம், விழுந்து போயிருப்போம், பலவீனப்பட்டு பின்வாங்கி இருப்போம். உடனே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து நம்மளை பலப்படுத்துகிறவர். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வளர, ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட்டு முன்னேற முன்னேற, உடனே அதே போல அன்னைக்கு செஞ்சார்ல அற்புதம், அதே போல எனக்கு இன்றைக்கும் அற்புதம் செய்வார் என்றால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். அற்புதத்தை அல்ல, அற்புதத்துக்கு நேராக கர்த்தர் உங்களை வழி நடத்த தேவன் விரும்புகிற தேவனா இருக்கிறார். முதல்ல அற்புதம் செய்தார், உடனே இம்மீடியட் மிராக்கிள், உடனே அற்புதம் நடந்தது. இனி வருகிற நாட்கள்ல கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எப்படி நடத்த போகிறார் தெரியுமா? உங்க மூலியமாகவே கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி தேவன் உங்களை வழி நடத்த போகிறார். அற்புதத்துக்கு நேராக உங்கள் மூலியமாய் அற்புதம் நடக்க, உங்களை கொண்டு காரியங்களை செய்ய. அதனாலதான் பேதுருவே அவன் படகளை விட்டு இறங்கி கடலிலே நடக்கிறதுக்கு கால் வைத்த போது வா நட என்று இயேசு சொன்னார். போன மாதம் நான் இந்த காரியத்தை குறித்து நான் உங்களோட தெளிவா பேசினேன். மற்றவர்கள் எல்லாரும் வேடிக்கை பார்த்தார்கள், பேதுரு மட்டும்தான் படகில் மீது இறங்கி கடலிலே காலை வைத்தான். மற்றவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கிறவர்கள் இருப்பார்கள். இனி இந்த சபையில் இருக்கிற உங்களை கடலின் மீது காலை வைத்து வழி நடத்தி உங்களை நடக்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிகாரத்துக்கு நேரா, அற்புதத்துக்கு நேரா உங்களை நடத்த போகிறார். இதுவரைக்கும் இயேசு செய்தார் அற்புதம். ஆனா இந்த நாளிலிருந்து இந்த மாதம் உங்களை தேவன் அற்புதத்துக்கு நேரா வழி நடத்த போகிறார். ஒரு நிமிஷம் கைகளை தட்டி வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்களேன். ஒரு நிமிஷம். இயேசு செய்த அற்புதம் அது வந்து அதட்டினார், நின்றது காற்றும் கடலும். ஆனா உங்க மூலியமா அற்புதத்துக்கு தேவன் வழி நடத்த போகிறார். பிரச்சனை மேல கால் வைக்கிற சில பேரை இந்த ஆலையில, இந்த காலை வேளையில தேவ ஆவியானவர் உங்களோட இடைப்படுகிறார். பிரச்சனைக்கு மேல கால் வைக்க போறீங்க, போராட்டத்துக்கு மேல கால் வைக்க போகிறீங்க. ஜெபம் பண்ணணும், வாயை திறக்கணும். ஆமென். கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும். அற்புதத்தையே பார்த்துட்டு இருந்தேன். ஆமென். ரட்சிக்கப்பட்ட புதிதில, இயேசு கிட்ட வந்த புதிதில, இயேசுவின் இடத்துல சேர்ந்த புதிதில, சபைக்கு வந்த நேரம் எனக்கு ஒரு அற்புதம் நடந்தது. நல்லது, அது நல்லது. என்னை பலப்படுத்தினார், என்னை ஜெபிக்க வைத்தார், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருகிறதற்கு ஏதுவா இருந்தது. ஆனா இனி வருகிற நாட்கள்ல உங்களை அற்புதத்துக்கு நேராவே வழி நடத்துவார். உங்களை கொண்டே அற்புதத்தை நடத்த போகிறார். உங்களை கொண்டு, உங்க கைகளை கொண்டு, உங்க கால்களை கொண்டு. வேற யாரும் வர வேண்டியதில்லை, வேற யாரும் செய்ய வேண்டியதில்லை. இயேசு உங்கள் மூலியமாய் அற்புதத்துக்கு உங்களை வழி நடத்த போகிறார். திடன்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். அல்லேலூயா, ஆமென். இயேசு உங்களை அற்புதம் செய்கிறது ஒரு ஸ்டைல்னா, உங்களை அற்புதத்துக்கு நேராக வழி நடத்துறது இன்னொரு ஸ்டைல். ஆமென் சொல்லுங்களேன். செய்வாரா மாட்டாரா? கண்டிப்பா உங்களுக்கு செய்ய போகிறா. அல்லேலூயா. முத வார்த்தை சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள். எடுத்த உடனே அவர் அற்புதம் செய்யல, அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். எடுத்த உடனே அவர்களுக்கு அற்புதம் செய்யல, முதல்ல அவர்களை ஆலோசனை கொடுத்து தான் தேவன் வழி நடத்தினார். இரண்டாவது சொல்லுகிறார், அவர்களை முறை அற்புதத்தை கடலின் மீது செய்ய போது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? பயிற்சி கொடுத்தார். என்ன பயிற்சி கொடுத்தார்? இயேசு நித்திரை பண்ணிட்டே இருந்தார். என்னை வந்து தேடட்டும் என்பதற்காக இயேசு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார். ஆனா இந்த அற்புதத்தில் தேவன் அவர்களை பரீட்சை பார்க்கிறார், உங்களை டெஸ்ட் பண்றார். முதல்ல உங்களை ஆலோசனை கொடுத்து வழி நடத்துவார். இரண்டாவது ஆயத்தம் பண்ணி உங்களை வழி நடத்துவார். ஒன்று ஆலோசனை கொடுத்து, இரண்டாவது ஆயத்தப்படுத்தி உங்களை வழி நடத்துவார். மூன்றாவது எதை செய்வார் தெரியுமா?
அற்புதத்தை வேற எங்கேயோ இருந்து யாரோ ஒருவரிடத்திலிருந்து தேவன் தொடங்க மாட்டார். அற்புதத்தை உங்களுக்குள்ள இருந்தே கர்த்தர் தொடங்கிறதற்கு தான் தேவன் திடன்கள் நான் தான் பயப்படாதர் என்று சொல்லுவார். ஆதாம கூப்பிட்டு அவனுக்கு நித்திரையை வர வைத்து அவனுடைய விழா எலும்பை எடுத்து அவனுக்குள்ளே ஏவாளை உருவாக்கினது போல ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் நமக்கு உண்டாகும்படி ஆபிரகாமுக்குள்ளிருந்து கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நமக்கு கொடுத்தது போல ஆண்டவர் முதல்ல ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி பின்பு இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் எனக்கு ஆசீர்வாதத்தை தந்தது போல ஆண்டவர் உங்களுக்குள்ளதான் முதல்ல அற்புதத்தை ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் தான் வெளியே தேவன் நடத்துவார். இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை ஆலோசனை கொடுத்து நடத்த போகிறார், ஆயத்தம் பண்ணி நடத்த போகிறார். ஆண்டவர் உங்களுக்குள்ள அற்புதத்தை தொடங்கி நடத்த போகிறார். நல்ல கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். ஆமென், அல்லேலூயா. நமக்குள் இருந்து யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே 38 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு மனிதன் பெதஸ்தா குளத்தில் படுத்திருக்கிறான். இயேசு அங்கே வந்து அவனை பார்த்து படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவனை வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி ஸ்வஸ்தமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா என்று அவனுக்குள்ளதான் கேட்டா. அவனுக்குள்ள இருக்கிற விருப்பத்தை தான் செயலாய் தேவன் மாற்றுவார். சில பேருக்கு விருப்பமே இருக்காது, சில பேருக்கு அற்புதம் நடக்கணும்னு ஆசையே இருக்காது, சிலருக்கு நான் விடுதலை ஆகணுன்ற விருப்பமே இருக்காது, சிலருக்கு நான் ஜெயிக்கணுங்கிற விருப்பமே இருக்காது, சில பேர் தன் குடும்பத்தில் ரட்சிக்கப்படணுங்கிற ஆசையே இருக்காது. ஜெபிச்சு பார்த்துட்டோம் பிரதர், முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சில இடத்துல நான் ஜெபிக்க போனா என் கணவன் வந்து குடிக்கிறாரு, வெறிக்கிறாரு, இப்படி தப்பான காரியத்தில் இருக்கிறான்னு சொல்லி என்ற ஜெபிக்க வருவாங்க. ஜெபிக்க கையை வச்சு அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? அவரெல்லாம் ரட்சிக்கப்படவே மாட்டார் பிரதர், அவரெல்லாம் மனமாறவே மாட்டார் பிரதர். இல்ல, உங்களுக்குள்ள முதல்ல விருப்பம் இருந்தால் தான் கர்த்தர் உங்களை எழுந்திரு என்று படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவா. இந்த காலை வேளையில முதல் அற்புதம் உங்களுக்குள்ள இருந்து கர்த்தர் தொடங்க விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புறீங்களோ உங்க விருப்பத்துக்கு தக்கதாக உங்கள் செய்கையை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனம் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதையாவது இயேசுவின் நாமத்தில் கேட்டால் அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார் என்று நீங்கள் அவர் மீது கொண்டிருக்கிற தைரியம், நீங்கள் எதை கேட்டாலும் அவர் எனக்கு செவி கொடுப்பார் என்று நீங்கள் ஆசைப்படுவீர்களானால் நீங்கள் கேட்டவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த காலை வேளையில உங்கள் அற்புதத்துக்கு நேராய் தேவன் வழி நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 34-36 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஜனங்களை கப்பல் பிரயாணத்தில் சொல்லுகிறார், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு இது உதவியாயிருக்கும், உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்று. அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்களாம். திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன் திடன் கொள்ளுங்கள்? ஆண்டவர் திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். ஆலோசனை கொடுக்கிறவர், ஆயத்தப்படுத்துகிறவர், அற்புதத்தை உங்களிலிருந்து நடத்துகிறவர்கள். அவர்கள் திடப்பட்டு புசித்தார்கள். தேவன் இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். தேவன் எனக்கு இன்னைக்கு ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். என் தலையிலிருந்து ஒரு மயிர் கூட விழாதபடிக்கு கர்த்தர் என்னை அற்புதத்துக்கு நேராக வழி நடத்துகிறவர். அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். மத்தேயு 15ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. கானானிய ஸ்திரீ இயேசுவினிடத்தை தொடர்ந்து வந்து பேசிட்டே வரா. என் பிள்ளைக்கு வியாதியா இருக்கு, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் ஒழிய வேறு ஒன்றுக்கு நான் வரவில்லை என்று இயேசு சொன்னாலும் ஆண்டவரை தொந்தரவு பண்ணிட்டே வருகிறார். ஆண்டவர் எதை எதிர்பார்க்கார் தெரியுமா? அவரிடத்துல இன்னும் எக்ஸ்ட்ராடினரியா உனக்குள்ள நீ விருப்பப்படு
பாடுகிறாயா? நீ என் பிள்ளைக்கு விடுதலையை பெற்றுக்கொள்ள ஆசையாயிருக்கிறாயா என்பதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அவள் தொடர்ந்து பிள்ளைகளின் அப்பத்தை இந்த நாய்களுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று இயேசு சொன்னபோது, மேஜிலிருந்து விழுகிற துணிக்கையை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று இயேசு சொன்னபோது அவள் விசுவாசம் பெரியது, உன் மகள் ரட்சிக்கப்பட்டாள் என்று அவளுக்கு ஒரு அற்புதத்தை தேவன் வழி நடத்துவாரானா? இந்த காலை வேளையில் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம், உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை, உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறதோ உங்களிலிருந்து தேவன் அற்புதத்தை ஆரம்பிக்க தேவன் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஏன் தேவன் ஆலோசனை கொடுக்கிறார்? ஏன் தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார்? ஏன் தேவன் எனக்குள்ள இருந்த அற்புதத்தை நடத்த விரும்புகிறார்? ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் ஏன் இதை செய்கிறார்? ஒரு ஆலோசனை கொடுத்து ஏன் வழி நடத்தணும்? ஏன் ஆயத்தப்படுத்தி தேவன் வழி நடத்தணும்? ஏன் அற்புதத்தை ஏன் எனக்குள்ள தொடங்கி ஏன் தேவன் வழி நடத்தணும்? மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். மார்க் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலேயே இந்த வேத பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. 4 பேர் திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார். ஒரு அற்புதம் நடக்கணும் என்று தூக்கிட்டு வராங்க. அவருடைய விசுவாசத்தை கண்டு இயேசு அவர்களுக்கு அற்புதம் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த வேத பகுதியில் பின் வசனம் ஒரு காரியம், ஒரு வார்த்தை இருக்கிறது. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறதுக்கு முன்னாடி திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. திடன்கொள், ஆமென். நான் தான், பயப்படாதிருங்கள். நான் தான் உன்னை வழி நடத்த போறேன். நான் தான் உன்னை நடத்த போறேன். நான் தான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். நான் தான் உனக்கு அற்புதம் செய்ய போகிறேன். நான் தான் உன்னை பெருக பண்ண போகிறேன். நான் தான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். பயப்படாதிருங்கள், திடன்கொள், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஏன் நம்மளை ஆலோசனை கொடுத்து வழி நடத்துறார்? ஏன் அற்புதத்தை நம்மளிருந்து தொடங்குகிறார்? ஏன் ஆயத்தப்படுத்துறார் தெரியுமா? ஒன்று என்ன தெரியுமா? நம்ம எதிர்பார்க்கிறது விடுதலை, நம்ம எதிர்பார்க்கிறது அற்புதம், நம்ம எதிர்பார்க்கிறது சுகம், நம்ம எதிர்பார்க்கிறது ஆசீர்வாதம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிறது எதிர்பாராத ஒரு நன்மை. என் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. 4 பேர் தூக்கிட்டு வந்தவன் கூட இவங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னு நினச்சி தான் விசுவாசித்து வந்தானே தவிர இவன் பாவம் மன்னிக்கப்படணுன்றத எதிர்பார்த்து வரலை. படுத்திருக்கிறவனும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு தான் நினைச்சானே தவிர என் பாவம் மன்னிக்கப்படணும்னு அவன் எதிர்பார்க்கல. இந்த காலை வேளையில் உங்களுக்கு அற்புதத்துக்கு தேவன் வழி நடத்தும் போது உங்களை ஆலோசனை கொடுக்கிறார், உங்களை ஆயத்தப்படுத்துகிறார், உங்களுக்குள்ள அற்புதத்தை தொடங்குகிறார் என்றார். நீங்கள் எதிர்பாராத உங்கள் பாவமும் மன்னிக்கப்படுகிறதுக்காகவே கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார், ஆலோசனை கொடுக்கிறார், உங்களில் அற்புதம் பண்ணுகிறார். உங்க அற்புதத்தை விட, உங்களுக்கு விடுதலையை விட, உங்களுக்கு சுகத்தை விட, உங்க ஆசீர்வாதத்தை விட எதிர்பாராத ஒரு நன்மன் ஒன்று உண்டா? அது என் பாவம் மன்னிக்கப்பட. இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்ம பார்த்து பேசுகிறார். இன்னும் ஏதாவது ஒரு பாவம் எனக்குள்ள மன்னிக்கப்படாமல் இருக்குமானா, இன்னும் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு காரியம் இருக்குமானா, இன்னைக்கு எனக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறாமல் நான் இருப்பேனானா? ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க, வாயை திறங்க. ஆமென். எனக்குள்ள மன்னிக்கப்படாத பாவங்கள் விட்டு ஆண்டவரை அறிக்கை பண்ணாத பாவங்கள், நான் எதிர்பார்த்தது அற்புதம், நான் எதிர்பார்த்து வந்தது நன்மை, நான் எதிர்பார்த்து வந்தது எழும்பி நடக்கணும். ஆமென். கொண்டு வந்தவனும் விசுவாசித்து கொண்டு வந்த காரியமும் அப்படிதான். இவனுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், இவனுக்கு ஒரு விடுதலை நடக்கட்டும். ஆனா எதிர்பாராத காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு செய்ய விரும்புகிறார். எதிர்பாராத நன்மை, நாட் ஓன்லி பிசிக்கல் ஹீலிங், இன்னர் ஹீலிங். ஆண்டவர் சிலருக்குள்ள உள்ளான சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேருக்கு அது வேணும்? என் பாவம் இன்னும் மன்னிக்கப்படலை, இன்னும் நான் அறிக்கை பண்ணிட்டு இன்னும் சிலதை விட முடியல அப்படி சொன்னீங்கன்னா கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை சொல்லுங்க, என் பாவம் மன்னிக்கப்படணும். உங்க பாவம் செவ்வேறு என்று இருந்தாலும் வெண் பஞ்சை போல மாற்றுகிறவர். ஆமென். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம் பாவத்தை அகற்றி விடுகிறவர். கடலின் ஆழத்தில் கொண்டு போய் போடுகிறவர். அறிக்கை பண்ணுகிற எந்த பாவத்தையும் ஆமென் நீங்க விட்டு விட்டால் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எதிர்பாராத ஒரு அற்புதம்
அற்புதம் இன்னைக்கு நடக்குகிறது. எதிர்பாராத நன்மை இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்பாராத விடுதலையை கர்த்தர் சபையில செய்கிறார். அல்லேலூயா. ஏன் எனக்கு ஆலோசனை? திடன்கொள், நான் தான் என் பாவம் மன்னிக்கப்பட. பயப்படாதுன்னு சொல்றாருன்னா உங்களை ஆலோசனை கொடுக்கிறாரு அப்படின்னாலே நினைச்சுக்கணும், நீங்க எதிர்பாராத நன்மை இன்னைக்கு கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. யோவான் 16:33 பாருங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஒன்று, எதிர்பாராத நன்மையை கொடுக்க கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிறார். ரெண்டாவது எதுக்கு தெரியுமா? எதிர்காலத்தில் உங்களை ஆயத்தப்படுத்த கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், வரும் நாட்களில் உபத்திரவம் இன்னும் அதிகமாகும். உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன், திடன் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆலோசனை தாரேன், உங்களை அற்புதத்தை உங்களிலிருந்து நடத்த போகிறேன், உங்களை ஆயத்தப்படுத்துகிறேன். வாய் ஏன் தெரியுமா? எதிர்காலத்தில் இன்னும் போராட்டம் அதிகமாகும். யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். பட்டயத்துக்கு விரோதமா பட்டயம் எழும்பும், மனுஷனுக்கு விரோதமா மனுஷன் எழும்புவான், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எழும்பும், பூமி எதிர்ச்சி, கொள்ளை நோய் எல்லாம் உண்டாகும், பஞ்சம் பச்சை எல்லாம் வரும். ஆனாலும் நீங்கள் கலங்காதிருங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். இந்த உபத்திரவத்தை நீங்க ஜெயிக்கணும், நான் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். எதிர்பாராததை கொடுக்கிறதற்கு தேவன் உங்களை வழி நடத்துவாரானா? இரண்டாவது சொல்லுகிறேன், எதிர்காலத்தில் உங்களை அதில் ஜெயிக்க வைக்க உங்களை கர்த்தர் நடத்துவா. ஆமென் சொல்லுங்க. எதிர்காலம் உபத்திரவம் தான். இனி வர்ற நாட்களில் இதை விட உபத்திரவமா இருக்கும், இதை விட மோசமாக தான் இருக்கும். யோசிக்க முடியாத அளவுக்கு பாடுகள், யோசிக்க முடியாத அளவுக்கு காரியங்கள்லாம் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை முழுசு இதை விட போராட்டம். ஆனா இயேசு ஒன்று சொல்றார், திடன்கொள், நான் உன்னை வழி நடத்துவேன், நான் தான், பயப்படாத, நான் ஜெயிச்சிருக்கிறேன். யோவான் 16:33 நான் உலகத்தை ஜெயித்தேன். கலாத்தியர் 5:24 நான் மாம்சத்தை ஜெயித்தேன். மார்க் 10:16-19 நான் பிசாசை ஜெயித்தேன். 1 யோவான் 2:4-5 வேதம் சொல்லுகிறது, நான் பொல்லாங்கானனை ஜெயித்தேன். 1 யோவான் 4:13-14 நான் அந்தி கிறிஸ்துவை ஜெயித்தேன். ஏசாயா 25:18 நான் மரணத்தை ஜெயித்தேன். 1 கொரிந்தியர் 15:55 நான் பாதாளத்தை ஜெயித்தேன். ஆமென். வெளிப்படுத்தினர் 12:11, வெளிப்படுத்தினர் 17:14 நான் ஆண்டவர் பொல்லாங்கானனை ஜெயித்தார், வலு சர்ப்பத்தை ஜெயித்தார், அந்தகார வல்லமையை ஜெயித்தார். இயேசு ஜெயித்திருக்கிறார் என்றால் உங்களை எதிர்பாராத காரியங்களுக்கு வழி நடத்துறது மாத்திரமல்ல, எதிர்காலத்தில் வருகிற எல்லா போராட்டங்களையும் போர்களையும் வல்லமைகளையும் அந்தகார கிரியைகளையும் ஜெயிக்கக்கூடிய கிருபைகளை தருகிறதற்காக உங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர் 23:11 பாருங்க. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன் கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே திடன் கொள். எதிர்ப்பு ஒன்னு, எதிர்பாராத காரியங்களை செய்கிறதற்கு. இரண்டாவது எதுக்கு தெரியுமா? எதிர்காலத்தில் உங்களை ஜெயிக்க ஆயத்தப்படுத்த. மூன்றாவது எதுக்கு தெரியுமா? எதிர்ப்பின் மத்தியிலையும் கர்த்தர் உங்களை வழி நடத்த. எதிர்ப்பின் மத்தியில, பவுலே நீ எனக்காக சாட்சி கொடுக்கணும், உனக்கு எதிர்ப்பு ரொம்ப இருக்கு, உனக்கு கொல்ல வகை தேடுகிறார்கள், சத்துரு சூழ்ந்து நிற்கிறது, ராஜாக்கள் உனக்கு சூழ்ந்து நிற்கிறார்கள், திடன்கொள். என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் நீ சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்.
கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். கர்த்தர் ஒரு அற்புதத்தை அவனிலிருந்து கிரியை செய்ய விரும்புகிறார். கர்த்தர் அவன் ஆயத்தப்படுத்துகிறார். அதுக்காக ஒரு சிறு பையனை பாருங்க, அப்போஸ்தலர் 23:16 ஒரு சிறு பையனை அவனுக்காக ஆயத்தப்படுத்தி தேவன் அவனுக்காக ஒரு அற்புதத்தை செய்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசுற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்கள் எதிர்பாராத நன்மை மாத்திரமல்ல, எதிர்ப்பின் மத்தியிலும் கர்த்தர் உங்களை அற்புதத்துக்கு நேராக வழி நடத்த போகிறார். எத்தனை எதிர்ப்பு வந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் எதிர்த்து வந்தாலும், எத்தனை மனுஷர்கள் எதிர்த்து வந்தாலும், உங்க மேல வச்ச அழைப்பு ஒரு நாளும் மாறாது. யாரை கொண்டாவது, எவரை கொண்டாவது, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் உண்மை உள்ளவர். திடன்கள், என்னை குறித்து நீ சாட்சி கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எதிர்பாராதது, பக்கத்துல கை பிடிங்க. எதிர்பாராதது, எதிர்காலத்துக்குரியது, எதிர்ப்பிலும் செய்வாரா மாட்டாரா? செய்வாரா மாட்டாரா? எதிர்ப்பின் மத்தியிலும் சமாளிக்கக்கூடியது காரியத்தை கர்த்தர் வழி நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். செய்வாரா மாட்டாரா? சரி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாது. இந்த திடன் கொள்ளுங்கள், திடப்படுங்கள் அப்படின்னா என்ன? இந்த திடன் கொள் அப்படின்னு சொன்னால் உங்களை கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார், அற்புதம் செய்கிறார், உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். உடனே அற்புதம் செய்யாமல் இந்த காரியத்தை செய்கிறார் அப்படின்னா இந்த ஒரு 3 காரியம் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். திடன் கொள், நான் தான், பயப்படாதீர்கள். திடன் கொள் என்றால் என்ன? அது எப்படி? எனக்கு உள்ள செயல்பட வேண்டிய அந்த காரியம் 3 காரியத்தை உங்களோட பேச விரும்புகிறேன். வாசிக்க கேட்போம். இந்நாளில் நடக்கிறபடியே அவன் என் கற்பனைகளின்படியும் என் நியாயங்களின்படியும் செய்ய உறுதியாயிருப்பானானா அவன் ராஜ்ய பாரத்தை என்றென்றைக்கும் திடப்படுத்துவேன் என்றார். உறுதியாயிருந்தா கர்த்தர் திடப்படுத்துவார். உறுதி, உள்ளத்தில் இருக்கிற உறுதி, அதுதான் என்னை திடப்படுத்தும். என் ராஜ்யத்தை திடப்படுத்தும், என் வாழ்க்கையை திடப்படுத்தும், என் ஊழியத்தை திடப்படுத்தும், என் தரிசனத்தை கர்த்தர் திடப்படுத்த கிருபை செய்வார். உறுதி. சாலமோனை பார்த்து ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, தாவீது இந்த வார்த்தையை சொல்றான், என் மகன் இந்த கற்பனைகளின் நியாயங்களின் செய்ய உறுதியாயிருப்பானானா அவன் ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் திடப்படுத்துவேன். ஒரு திடன்கொள், திடப்படு அப்படின்னா உறுதி. எதிலெல்லாம் நம்முடைய வாழ்க்கை உறுதியா இருக்கணும்? உறுதியா இருந்தா கர்த்தர் உங்களை அற்புதத்துக்கு நேரா வழி நடத்துவார், ஆலோசனைக்கு நேரா வழி நடத்துவார், ஆயத்தப்படுத்தி உங்களை வழி நடத்துவார், அற்புதத்தை உங்களுக்குள்ள இருந்து நடத்தி உங்களை வழி நடத்துவார். எதிலெல்லாம் உறுதி? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. எதுல உறுதியா? விசுவாசத்துல உறுதி. ஒரு பெரிய உறுதி விசுவாசத்துல நீங்க உறுதியா இருக்கணும். மவுண்ட் சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் செய்வார் அப்படின்னா செய்வார், நம்புங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் நம்பிக்கையை அறிக்கை பண்ணுகிறதில்லை, அசைவில்லாது உறுதியாயிருங்கள், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். What about your faith? பட் என் பேர் பிலீவர், விசுவாசி. பட் விசுவாசத்துல உறுதியே இல்லை. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் தப்புவியாமல் போனாலும் நீ நிறுத்தின பொற்சலையே நாங்கள் வணங்குவதில்லை என்பதை ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது. உறுதி. ஏன் விசுவாசத்தில் அது உறுதி. ராஜாவே, நீ எனக்கு விரோதமா நீ என்ன காரியத்தை எழும்பி சட்டத்தை பிரகாரம் நீ என்ன செஞ்சாலும் சரி, உறுதி. அல்லேலூயா. பல பேருக்கு அதில் இல்லை. நம்ம சர்ச்சிலையுமே ரொம்ப பேருக்கு அது இல்லை.
ஃபெய்த் பண்ணுறோம், விசுவாசிக்கிறோம், நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த டைமில் இருக்குது. பிரச்சனை வந்ததுக்கப்புறம், போராட்டம் வந்ததுக்கப்புறம், பாடுகள் வந்ததுக்கப்புறம், நெருக்கம் வந்ததுக்கப்புறம், ஆட்கள் வந்ததுக்கப்புறம் நம்ம உலகத்தில் யாராவது எனக்கு உதவி செய்வாங்களாங்கிற எண்ணம் தான் போகுதே தவிர, யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களேங்கிற எண்ணம் தான் போகுதே தவிர, யாராவது இதில் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க என்ற எண்ணம் தோணுதே தவிர, யாராவது எனக்கு இதில் ஃபைட் பண்ணுவாங்கன்ற எண்ணம் வருகிறதே தவிர, ஏசப்பா எனக்கு செய்வாருங்கிற உறுதி நீ சபைக்கு வரணும். இல்லையா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு அந்த உறுதி இருக்குது விசுவாசத்தில்? எனக்கு செய்வாருங்க. எனக்கு டாக்டர்ஸ் எல்லாம் நெகட்டிவ்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் சரி வராது, இதெல்லாம் சான்ஸே இல்லை, அற்புதமே நடக்காது, விடுதலையே வராது, நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் எந்த மருந்து மாத்திரையை சாப்பிட்டாலும் இதெல்லாம் நடக்காது. இல்லை, நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசித்தவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று 2 தீமோத்தேயு 1:12 சொல்லுகிறது. எனக்கு நான் விசுவாசிக்கிறவர் ஒருவர் தெரியும், எனக்கு அற்புதம் செய்கிறவர் ஒருவர் உண்டு, எனக்கு நன்மை கொடுக்கிறவர் ஒரு உண்டு. நான் உறுதியாக நம்புகிறேன் பிரதர். எனக்கு நடந்தாலும் பரவாயில்ல, நடக்காட்டாலும் பரவாயில்ல, இயேசு இதில் மகிமைப்படுவார்னு நான் நம்புகிறேன். இதில் விடுதலை கொடுத்தாலும் அவருடைய நாமம் மகிமைப்படட்டும், விடுதலை கொடுக்காட்டாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும்னு இன்னைக்கு ஒரு உறுதியோடு இந்த இடத்துல போங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் உங்களை அற்புதத்துக்கு நேராக உங்களை வழி நடத்தி போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. இதில் ஹெல்ப் பண்ண சான்ஸே இல்லை, இதில் வழி நடத்த சான்ஸே இல்லை, இது ஒத்தாசை கொடுக்க இது ஆளே கிடையாது, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இல்லை, உலகம் அப்படி தான் சொல்லும். ஆனால் பரலோகம் சொல்லுகிறது, நீ விசுவாசத்தில் உறுதியாயிருந்தால் திடப்படுவாய். திடன்கொள், திடன்கொள், உறுதியா இருக்கணும். ஆமென். ரோமர் 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். எது திடன்கொள் என்றால் என்ன? ஜெபத்திலே உறுதியாரு, பிரேயர்ல கண்டினியூ பிரேயர், தொடர்ந்து ஜெபம், உறுதியாய் தரித்திருங்கள். லூக்கா 21:36 இயேசு சொல்லுகிறார், நீங்கள் கடைசி நாட்களிலே மனுஷகுமாரனுக்கு நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஜெபிச்சுட்டே இருங்க, விழித்து கொண்டே இருங்க. ஜெபம் பண்ணிட்டே இருந்தா தான், அதுல உறுதியாய் தரித்திருந்தா தான் நீங்க சோர்ந்து போகாம ஜெபிங்க. அதிகாலை ஜெபிங்க, இருட்டோட ஜெபிங்க, ராக்காலத்துல ஜெபிங்க, பகல்ல ஜெபம் பண்ணுங்க, உபவாசி ஜெபம் பண்ணுங்க, மன்றாடி ஜெபம் பண்ணுங்க, காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க, வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபம் பண்ணுங்க. உங்க விசுவாசத்தில் எவ்வளவு உறுதியா இருக்கீங்களோ ஜெபத்தில் உறுதியா இருங்க. திடன்கொள், உங்கள் அற்புதத்துக்கு கர்த்தர் வழி நடத்த போறார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் எலியா தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார். என்ன, வேலைக்காரனை அனுப்பி விடுறாரு, அனுப்பி விட்டு போய் பாருங்கிறாரு. போய் பார்த்துட்டுனா கையளவு மேகம், ஒன்றும் தெரியலன்னு ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, எத்தனை முறை? 7 முறை, 7 டைம். ஆனால் இங்கே எலியாவுடைய ஜெபம் கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்கு. 7 முறை. அவன் 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை இல்லை, ஆனால் இவன் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறான், தொடர்ந்து ஜெபித்துட்டே இருக்கான், ஜெபத்தில் உறுதியாக இருந்துகிட்டே இருக்கிறான். இவன் போயிட்டு பார்க்கல, இல்லை, நடக்கலை, வாய்க்கலை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் பார்க்க முடியல. 6வது முறை சொல்லிட்டு 7வது முறையும் சொல்லும்போது கையளவு மேகம் வருகிறது. நீங்கள் தொடர்ந்து ஜெபிச்சு பாருங்க. முறை நெகட்டிவாக இருக்கலாம், 2வது முறை நெகட்டிவாக இருக்கலாம். இல்லை, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தால் நீங்கள் இன்னைக்கு ஜெபத்திலையும் உறுதியாய் தரித்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களை அற்புதத்துக்கு நேராக தேவன் வழி நடத்த போகிறார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு தேவ சமூகத்தில் தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டா என்று சொன்னபோது ஆண்டவர் சொல்லுகிறார், பொழுது விடுகிறது, போக விடு. இல்லை, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதித்தாலும் போக விடுகிறேன். இல்லை, நான் தொடர்ந்து ஜெபிப்பேன். என்ன பிளஸ் பண்ற வரைக்கும், எனக்கு விடுதலை கிடைக்கிற வரைக்கும், எனக்கு அற்புதம் நடக்கிற வரைக்கும், நான் நன்மையை பார்க்கிற வரைக்கும், நான் சுகத்தை பார்க்கிற வரைக்கும் நான் விட போகிறது இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நான் ஜெபத்தில் உறுதியா இருக்க போகிறேன். அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபிப்பேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் அவன் பழக்கத்தின்படி பலகணி வழியாக ஜெபித்தான். நான் ஜெபிச்சுட்டே இருப்பேன், விடுற மாதிரி ஐடியாலாம் இல்லை. எத்தனை பேர் அப்படி நம்பி ஜெபிக்க போறீங்க?
உறுதியான ஜெபம், உறுதியான விசுவாசம். மூன்றாவது என்ன தெரியுமா? பிலிப்பியர் 1:27 நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறது என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும், அதான் திடன்கொள். ஜெபத்தில் உறுதியா இருக்கணும், அதான் திடன்கொள். மூன்றாவது சொல்றாரு, ஒரே ஆவியில, ஸ்பிரிட்ல உறுதியா இருக்கணும், ஆவியில உறுதியா இருக்கணும், விடாப்பிடியா இருக்கணும். ஜெபத்தில் எந்த அளவுக்கு உறுதியா இருக்கீங்களோ ஒரே ஆவியில நீங்கள் உறுதியா இருந்து, ஒரே ஆவியில உறுதியா இருக்கணும். மாம்சம் பலவீனமானது தான், ஆனால் ஆவி உற்சாகமானது. ஆவி மாம்சத்துக்கும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடுகிறது என்று நீங்கள் அறியீர்களா? ஆவியினாலே மாம்சத்தின் செய்கைகளை அளித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். எவன் ஆவியினாலே நடத்தப்படுகிறானோ அவன் தேவனுடைய புத்திரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியில உறுதியா இருக்கணும். நீங்க எதுல நடத்தப்படுறீங்க? மாம்சத்திலையா? குடும்ப காரியத்தை எதுல நடத்தப்படுகிறீர்கள்? மாம்சத்திலையா? சிந்தையிலையா? உங்க படிப்பிலையா? உங்க அறிவிலையா? உங்க எஜுகேஷனை வச்சா? உங்களுடைய அனுபவத்தை வச்சா? இல்லை, ஆவியில. எதுல? ஆவியில. ஆவியானவர் எங்களை இந்த ஊழியத்திற்கு, இந்த தரிசனத்துக்கு போகாதபடிக்கு தடை பண்ணினா, நாங்கள் போக பிரயத்தனம் பண்ணினோம். ஆவியானவரோ எங்களை இந்த ஊழியத்துக்கு போகாதபடி தடை பண்ணினா. சரி, ஓகே, வெயிட் பண்ணுறோம். கர்த்தர் எப்போ நடத்துகிறார் அப்போ போவேன், எப்போ நடத்துகிறார் அப்போ போவேன். உங்களை திடன் கொள்ளு என்று சொல்லி கர்த்தர் இந்த கால வேளையில் சொல்கிறார், உறுதியா இருங்க. திடப்படுகிறதற்கு கர்த்தர் ஒரு 3 வார்த்தையை மாத்திரம் வேகமாக சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். திடப்படுகிறதற்கு ஆண்டவர் நம்மளை திடப்படுத்துகிறது எப்படி எல்லாம் திடப்படுத்துவார். 3 வார்த்தை வாசிக்கலாமா? தானியேல் 10 16, 17, 18. அப்பொழுது மனுபுத்திரன் சாயலாகிய ஒருவன் என் உதடுகளை தொட்டான். உடனே நான் என் வாயை திறந்து பேசி எனக்கு எதிரே நின்றவனை நோக்கி, என் ஆண்டவனே, தரிசனத்தினால் என் முட்டுகள் புரண்டன, பலனற்று போனேன். ஆகையால் என் ஆண்டவனுடைய அடியேன் என் ஆண்டவனுடைய பேசக்கூடுவது எப்படி? இனி என்னில் பலனில்லை, என்னில் மூச்சும் இல்லை என்றேன். அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி. 16ஆம் வசனத்தின் முதல் பகுதியை வாசித்து பார்த்தா, ஒருவன் என் உதடுகளை தொட்டான். ஃபர்ஸ்ட் டச், முறை என்னை தொட்டா. எனக்கு சோர்ந்து போனி படுத்திருந்தேன், பலவீனப்பட்டிருந்தேன். கர்த்தர் என்னை ஸ்ட்ரென்தன் பண்ணினார், கொஞ்சம் அப்படி ஓகே இருந்துச்சு. ஆனால் 2வது முறை கர்த்தர் என்னை தொட்டா நான் திடப்பட்டேன், திடன் கொண்டேன். கர்த்தர் 2வது ஒரு தொடுதல் இருக்குல்ல, செகண்ட் டச், 2வது தொடுதலுக்கு அவ்வளவு வல்லமாக இருக்கிறது. எப்போதும் முதல்ல விட 2வது தொடுதலுக்கு அவ்வளவு அற்புதம் இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை சபையில் 2வதாக ஒரு தொடுதல் தொட போகிறார். சபையில் ஒரு பெரிய பலன் இறங்க போகுது. செகண்ட் டச், 2வது ஒரு முறை தொட்டார், அவன் திடப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனம். 4-5 வசனம் பாருங்க. ஆகாய் 2:4-5 வசனம். செருபாபேலே, நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள். வேலையை செருபாபேலை பார்த்து திடன் கொள்ளுங்கள் சொல்றான். யோசுவாவாகிய ஆசாரியனை பார்த்து திடன் கொள் சொல்லுகிறான். ஜனங்களை பார்த்து திடன் கொள் என்று சொல்லுகிறான். வேலையை செய்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து திடன் கொள் என்று சொல்லுகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, 3 காரியத்தை சொல்லுகிறார். 1, நான் உங்களுடனே இருக்கிறேன், தேவ பிரசன்னம். 2வது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தை, 2வது வார்த்தை. 3வது, என் ஆவியானவர் உங்களின் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதிருங்கள். எது நம்மளை தடப்படுத்தும் தெரியுமா?
ஒன்று தேவ பிரசன்னம், இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தை, மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவர் சொல்லுகிறார், செருபாபேலை பார்த்து திடன்கொள் சொல்றார், யோசுவாவாகிய ஆசாரியனை பார்த்து திடன்கொள் சொல்லுகிறார், வேலையை செய்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து திடன்கொள் என்று சொல்லுகிறார்கள், ஜனங்களை பார்த்து கர்த்தர் திடன்கொள் என்று சொல்லுகிறார். எதன் நிமித்தம் திடப்பட சொல்கிறார்? ஒன்று, வேதம் சொல்கிறது, நான் உங்களுடனே இருப்பேன். தேவ பிரசன்னம் நமக்குள் நிலை கொண்டிருந்தால் கர்த்தர் நம்மை திடப்படுத்துவார். தேவனுடைய வார்த்தை நமக்குள் இருந்தால் கர்த்தர் நம்மை திடப்படுத்துவார். மூன்றாவது, ஆவியானவர் நமக்குள் நிலை கொண்டிருந்தால் கர்த்தர் நம்மை திடப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 22 25 வசனத்தை பாருங்க. 22 25. ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற் சேதமே அல்லாமல் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியில என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியா மனுஷரே, திடமனதாயிருங்கள், சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். மற்றவர்களை நீங்க திடப்படுத்தினால் கர்த்தர் உங்களுக்கு திடம் கொடுப்பா. மற்றவர்களை நீங்க பலப்படுத்தினால், சபைனால என்ன தெரியுமா? ஒரு பாரத்தை ஒருவர் சுமக்கிறது, ஒருவருக்காக ஒருவர் செபிக்கிறது, ஒருவர் துக்கத்தை ஒருவர் ஷேர் பண்ணுறது, ஒருவர் மகிழ்ச்சியில் ஒருவர் சந்தோஷப்படுறது, ஒருத்தர் சோர்ந்து போனால் அவங்கள கையை விட்டு தூக்கி எடுக்கிறது. இதுதான் சர்ச். சபைக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய டிசைனே அதுதான். நீங்கள் மற்றவங்களை திடப்படுத்துங்க, உங்களை கர்த்தர் திடப்படுத்துவா. மற்றவர்களை இங்கே பலப்படுத்துங்க, அவர் உங்களை திடப்படுத்துவா. உங்களுக்கு என்ன காரியமாக இருந்தாலும் இந்த காலை ஆராதனையில் கர்த்தர் உங்களை அற்புதத்துக்கு நேராக நடத்துவா. உங்களுக்கு உடனே அற்புதம் செய்கிறத விட உங்கள் அற்புதத்துக்கு நேராக திடப்படுத்தி நடத்துகிறது தான் தேவன் விரும்புகிற ஆண்டவர். தேவ பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் நிலை கொண்டிருந்தால் நம்மளை கர்த்தர் திடப்படுத்துவா. விசுவாசத்தில் உறுதி, நம்பிக்கையில் உறுதி, ஜெபத்தில் உறுதி, ஆவியில் உறுதி இருந்தால் கர்த்தர் நம்மளை திடப்படுத்துவா. அல்லேலூயா. நீங்கள் மற்றவர்களை திடப்படுத்தினா கர்த்தர் உங்களை திடப்படுத்துவா. ரெண்டாவது தொடுதல் இன்னைக்கு சபையில் நடக்கட்டும், கர்த்தர் என்னை திடப்படுத்துவா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.